அடிக்கடி லாங்கான ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணுவேங்க. அப்போ சேஃபாக தங்கணுன்றதுக்காக மோஸ்ட்லி ஹோட்டலில் தங்க மாட்டேன். அதுக்காகவே ஒரு ஹாஸ்டல் வந்துட்டு செம்மையாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதுதான் தோழி ஹாஸ்டல். இது நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரைவேட் ஹாஸ்டல்லாம் கிடையாதுங்க. ஆமாம், இதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 2024 மு க ஸ்டாலின் அவர்களால் நம்ம அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டல் தான் தோழி ஹாஸ்டல். அதாவது கிராமப்புறங்கள்லேருந்து வெளியூருக்கு வந்து தங்கி பணிபுரிய பெண்களுக்கு தரமான ஒரு விடுதியாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றனால அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு ஹாஸ்டல் தான் தோழி ஹாஸ்டல். நான் தூத்துக்குடிக்கு ரேக்லாக்கு போயிருந்தப்போ ஒரு தடவை வந்து தோழி ஹாஸ்டலில் வந்துட்டு தங்கியிருந்தேன். பட் அங்கே வீடியோ எடுக்க ப்ரைவசி, அதனால் வந்துட்டு எடுக்க முடியல. ஆனால் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. 24 hours பாதுகாப்பு வசதி, ஒய்ஃபை இருந்துச்சு, பார்க்கிங் இருந்துச்சு, வாட்டர் ஃபெசிலிட்டி, அயனிங் ஃபெசிலிட்டி கூட இருந்துச்சு. டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. தூத்துக்குடி மட்டும் இல்லைங்க, இப்போதைக்கு தோழி ஹாஸ்டல் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒசூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலையிலையும் வந்துட்டு அடுத்து வரப்போகுது. இங்கே நீங்கள் போய் தங்கணும், ஸோ இதுக்கு நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சு டீட்டெயில்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். நன்றி மக்களே.